ஸ்கின் கேர் அப்படியா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது ப்ரோ. தகன்னு எரியும் வயசு, வெட வெட பையன் எனக்கு இது புதுசு. லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். Mizaj, the ultimate destination for men's wedding suits. நீ டக்குன்னு பார்த்தா திக்குன்னு ஆகும், பக்குன்னு மனசு தானா அடிக்குமே. நீ பச்சுன்னு ஒன்று இச்சுன்னு கொடுத்தா நச்சுன்னு நரம்பு தானா துடிக்குமே. பாஷை புரியாத ஒரு வார்த்தை வருதே, பேச முடியாத ஒரு ஏக்கம் தருதே. மோஸ்ட்லி நான் வந்து அனியனா சாங்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் பாடுறதுக்கு. ஸோ அனியனா சாங் பாடுறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் ஹேவ் அன் இன்ட்ராக்ஷன் வித் ஆடியன்ஸ். ஸோ இன்ட்ராக்ட் பண்ணும்போது கேட்பாங்க, ப்ரோ மிமிக்ரி பண்ணுறீங்களா? இல்லை நிஜமாலுமே இது என் வாய்ஸுங்க. எல்லோருக்கும் வணக்கம். திஸ் அனிருத் வேட்டையின் படத்தில் வந்து தலைவர் மாசாக ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிடுவார். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தலைவர் வந்துட்டு ஒரு செம்மையான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கேன். மனசில் ஒரு சாங் வந்துட்டு பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயின்னு கேள்விப்பட்டேன். ஸோ தேங்க்யூ ஆல். அண்ட் வேட்டையின் படம் ரிலீஸ் ஆகும்போது உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். வாழ்க்கையே வாழத்தானே வாயின் கொன்னே வாழ்ந்துதான் பார்ப்போமா, வானவில் கோர்ப்போமா, சாய்கையில் தாங்க தேவை ஒரு தோல்தானே, தனிமரம் நானடி தோட்டமாய் நீ அடி. வேட்டையின் படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் போயின்னு இருக்கு. ஸோ கேரளா பார்டரில் ஒரு சாங் ஷூட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஒரு மலையாளம் மிக்ஸ்டு சாங் ஒன்று பண்ணலாம். ஸோ ஸ்ரீனிவாசன், ஹலோ. யா ஹலோ. ஓகே, ஸோ ரீசெண்டாக உங்களோட ஒரு ரீல் வந்து நல்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அனிருத் அவரோட வாய்ஸ் எடுத்து அவர் வாய்ஸா உங்கள் வாய்ஸான்னு தெரியாத அளவுக்கு பயங்கரமாக மேட்ச் பண்ணி அது ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஐ டூ லைக் மியூசிக் பிகாஸ் மியூசிக் தான் இப்போ ஃபுல் டைமாக பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மிமிக்ரியை வந்துட்டு எப்போயாச்சும் ஃப்ரீ டைம் இருக்கும்போது பண்ணுறது உண்டு. அண்ட் ஐ எம் ரன்னிங் அ பேண்ட் அவுட் சைட், ஸோ பேண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ என்ன படிச்சிருக்கீங்க? எப்போலேருந்து இந்த பேண்ட்? I completed EC in Kumaruguru College of Technology in Coimbatore. இந்த 2024 மே தான் கிராஜுவேட் ஆனேன். ஸோ இந்த மிமிக்ரி இனிஷியலாகவே நீங்கள் செலிப்ரிட்டிஸ்க்கு பேசலான்னு ஸ்டார்ட் பண்ணிங்களா, இல்லை எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு இந்த மிமிக்ரி ஐடியா? ஆக்சுவலி என்னென்னா, நம்ம வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கசின்ஸ் வீட்டுக்கு அந்த மாதிரி போவோம். ஸோ அப்போது ஃப்ரம் யங் ஐ யூஸ் டு இமிட்டேட் தம். ஸோ அப்படி பண்ணும்போது ஒய் நாட் யூ ட்ரை செலிப்ரிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லை நம்ம மியூசிக் சைடு அப்படியே இருந்துக்கோ, அந்த சைடு போக வேண்டாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் ஓகே, ஒய் நாட் லெட்ஸ் கிவ் அ ட்ரை அப்படின்னு சொல்லி சும்மா ஸ்டார்ட் பண்ணது தான். வென் ஐ வாஸ் ஸ்டடிங் 8th ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த டைமில் இருந்து அனியண்ணாவோட சாங்ஸ் வந்துட்டு நான் நிறையா கேட்பேன். ஸோ மியூசிக் மேலே ஒரு பேஷன் வந்ததுக்கு மெயின் ரீசனே வந்துட்டு அனி ப்ரோ தான். ஸோ அவர் சாங்ஸ் வந்துட்டு அந்த டைம்லேருந்து கேட்டு கேட்டு அந்த வாய்ஸ் என்னமோ அப்படி டியூன் ஆகிருச்சோ என்னமோ தெரியல. ஸோ அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ சைட் பை சைட் மிமிக்ரியும் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அனிருத் அவரோட எந்த விஷயம் வந்துட்டு லைக் அவர் பேசினதா இல்லை பாடினதா எது ட்ரை பண்ணீங்க? அண்ட் யார் முன்னாடி அதை பெர்ஃபார்ம் பண்ணீங்க? ஐ பெர்ஃபார்ம்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை மாம். ஓகே. பிகாஸ் அம்மாவுக்கு வந்து மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்துட்டு லைக் நான் சின்ன வயசில் இருக்கும்போதே என்னை வந்து மியூசிக் கிளாஸில் சேர்த்தி விடணும். ஸோ மியூசிக்கில் சம்திங் ஐ ஹேவ் டு அச்சீவ் அப்படிங்கிறது வந்துட்டு அம்மாவோட ஒரு ப்ரைம் கோலாக இருந்துச்சு. ஓகே. ஸோ என்ன சாங் பாடினீங்க? இப்போ பாடிடலாமா? இதழின் ஒரு ஓரம் சிரித்தாய் அன்பே, நிஜமாய் இது போதும் சிரிப்பாய் அன்பே, என் நாடியை சேர்க்க வைத்தாய், என் இரவெல்லாம் வெளிச்சம் தந்தாய், என் நான் கர்வம் மறந்தென்று உன் முன்னே பணியா வைத்தாய். பட் இப்போ உங்கள் ரீல் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு என்ன சொல்கிறது, அவரோட லைவ்ல அவர் பேசின ஒரு டைலாக், அதை அப்படியே நீங்கள் ரீக்ரியேட் பண்ணி பயங்கரமாக அந்த ஸ்மைலை பிடிச்சி அந்த டோனை பிடிச்சி சூப்பராக பேசியிருக்கீங்க. அந்த ஐடியா எப்படி வந்தது? ஹிஸ் வாய்ஸ், அவர் சாங் நீ பாடுற, அவர் வாய்ஸ் நீ சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அவங்க சொன்னதான். நான் அப்போ வந்துட்டு சும்மா விட்டுட்டேன். சரி ஓகே இவங்க ஏதோ கலாய்க்கிறாங்க அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன்.
பட் ஓகே ஒரு நாள் வந்துட்டு நைட்டு சரி சும்மா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ எனக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ அங்கிருந்து எல்லாம் ஓகே. அந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை நம்ம ஒரு தடவை ரீக்ரியேட் பண்ணி யா டெஃபினெட்லி. இன்னும் பேசினேறீங்க. ஸ்கின் கேர் ரொட்டீனா அப்படிலாம் எதுவுமே கிடையாது ப்ரோ. ஹமாம் சோப் தான் நம்மளுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன். ப்ரோ ஸ்மைல் கூட கரெக்டாக பிடிச்சி வச்சிருக்கீங்களே. தேங்க்யூ. அந்த ஸ்மைலுக்கே வந்துட்டு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஸோ எஸ். யா. ஸோ ஓகே, எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் இதெல்லாம்? இது வந்துட்டு ப்ராக்டிஸே இல்லை சொல்லப்போனால். சின்ஸ் நான் அனியனா சாங்ஸ் வந்துட்டு லைக் ஃப்ரம் யங்லேருந்து பாடினனால ஐ காட் டியூன் டு தட் வாய்ஸ். ஸோ நான் நார்மலாக பேசும்போது கூடவே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு டே மிமிக்ரி பண்ணுறியா இல்லை ஒரிஜினல் வாய்ஸில் பேசுகிறேன் அதான் கேட்க வந்தேன். இது வந்து உங்கள் வாய்ஸா இல்லை அவர் வாய்ஸா? சீரியஸாக என் வாய்ஸ் தான் இது. மோஸ்ட்லி நான் வந்து அனியனா சாங்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் பாடுறதுக்கு. ஸோ அனியனா சாங் பாடுறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் ஹாவ் அன் இன்ட்ராக்ஷன் வித் ஆடியன்ஸ். ஸோ இன்ட்ராக்ட் பண்ணும்போது கேட்பாங்க, ப்ரோ மிமிக்ரி பண்ணுறீங்களா? இல்லை என் நிஜமாலுமே இது என் வாய்ஸுங்க, மிமிக்ரி எல்லாம் பண்ணல. அப்போ இருந்து தான் எல்லாருமே அனியனா வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஆடியோ லான்ச் இப்போ வச்சுக்கலாமே. வேட்டையின் ஆடியோ லான்ச் வந்து சூப்பராக நடந்துச்சு. ஸோ அதில் அனி ப்ரோ வந்து கண்டிப்பாக பேசிட்டாரு. பட் ஸ்டில் இப்போ ஒரு இமேஜினேஷனா அவர் ஃபேன்ஸ்க்காக ஒரு நோட் கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கலாமே. கண்டிப்பா அந்த மாதிரி. ஸோ வேட்டையின் ஆடியோ லான்ச். எல்லோருக்கும் வணக்கம். திஸ் அனிருத். வேட்டையின் படத்தில் வந்து தலைவர் மாசாக ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிடுறாரு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தலைவருக்கு வந்துட்டு ஒரு செம்மையான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கேன். மனசிலாயோ சாங் வந்துட்டு பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயின்னு கேள்விப்பட்டேன். ஸோ தேங்க்யூ ஆல். அண்ட் வேட்டையின் படம் ரிலீஸ் ஆகும்போது உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ தலைவருக்காக நம்ம பண்ணாமல் யார் பண்ண முடியும்? அலப்புற கிளப்புறோம், தலைவர் நிறந்துடும். தேங்க்ஸ். ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் அனிருத் வேற எந்த செலிபிரிட்டிஸாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? Yeah, I have tried a lot, but அந்த அக்யூரசி அப்படின்னு வரும்போது அனியனா மாதிரி வராது. பட் சம்வாட் சசிகுமார் சாரோட லாஃபா இருக்கட்டும். அண்ட் எஸ் ஆப்வியஸ்லி தலைவர் வாய்ஸ் அது கண்டிப்பா. யா யா. ஓகே ஓகே. அந்த அக்யூரசி நம்ம விட்டுறலாம். ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணத நம்ம பார்க்கலாம். யா யா ஷூர் ஷூர். சசிகுமார் சார் குத்துன ரொம்ப நேரம் இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது, அதுதான் சிறந்த நட்பு. நீங்க பண்ண அந்த வீடியோ காலே வந்துட்டு அந்த ஒரு கண்டென்ட்டே ஒரு பக்கம் அனிருத் அவர் பேசுற மாதிரியும் இன்னொரு பக்கம் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரியும் ஒரு 2 டயலாக்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். ஸோ ஐ எம் ஸ்பீக்கிங் டு அனிருத் அண்ணா. ஓகே. ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஷினி, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அண்ணா நான் நல்லா இருக்கேண்ணா. உங்களோட சாங்ஸ் எல்லாமே நான் கேட்டுகிட்டே இருப்பேன் டெய்லி. அண்ட் மியூசிக் வந்ததுக்கு மெயின் ரீசனே நீங்கள் தான் அண்ணா. அப்படியா ஷினி, ரொம்ப தேங்க்ஸ். உங்களை மாதிரி ஃபேன்ஸ் இருக்கனால தான் என்னால் வந்துட்டு இவ்வளோ மாதம் மியூசிக் போட்டுனே இருக்க முடியுது. அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ட்ரீம்ஸ் டூ கம் ட்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களை மீட் பண்ணி உங்களை லைக் உங்கள் முன்னாடி பேசினது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குண்ணா. தேங்க்ஸ் ஷினி. என்னோடய சாங்ஸ் வேறு ஏதாவது நான் பாடி காமிப்பீங்களா? அண்ணா கண்டிப்பாண்ணா. ஆனால் உங்கள் வாய்ஸில் தான் வரும், நீங்கள் அதுக்கு வந்து காப்பி ரைட்ஸ் போடக்கூடாது. கண்டிப்பாக ஷினி. என்னோடய சாங் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அண்ணா இளமை திரும்புதே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குண்ணா. அப்படியா ஷினி, ஓகே. அதுலேருந்து ஏதாவது ஒரு லைன் மட்டும் பாட முடியும்? அண்ணா இளமை திரும்புதையோட ஹூக் லைன் நான் பாடுறேன். ஏ வாழ்க்கையே வாழத்தானே வாயின் கண்ணே வாழ்ந்துதான் பார்ப்போமா, வானவில் கோர்ப்போமா, சாய்கையில் தாங்க தேவை ஒரு தோல்தானே, தனிமரம் நானடி தோட்டமாய் நீ அடி, வாலிபத்தின் எல்லையில் வாசல் வந்த முல்லையே, போகும் வரை போகலாம் என்ன பிழையே, ஊரை நம்மை பார்ப்பது போலே ஏதோ பிம்பம் தோன்றுது மானே, கால்கள் தரையில் கோலம் போட மெல்ல தொடுதே காதலே. So good. And அனிருத் அவருக்கு தலைவர்னா உயிர். கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். நீங்க சொன்னீங்க தலைவர் வாய்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. கண்டிப்பா. ஸோ அது எங்களுக்காக. யா ஷியோர். ஸோ அனி அண்ணா வந்துட்டு தலைவர்கிட்ட வேட்டையின் படத்துல ஒரு சாங் கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வந்து தலைவரை ரிப்ளை பண்றாரு. அனிருத் கேட்கறதுல இருந்து போயிடலாமே. யா அனிருத் அண்ணா கேட்கறதுல போயிடுவோம். எஸ் தலைவர் எப்படி இருக்கீங்க? வேட்டையின் படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் போயின்னு இருக்கு.
ஸோ கேரளா பார்டரில் ஒரு சாங் ஷூட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஒரு மலையாளம் மிக்ஸ்டு சாங் ஒன்று பண்ணலாமா? என்ன நீ உங்களுக்காகவே பண்ணாமல் வேறு யாருக்காக பண்ண முடியும்? கண்டிப்பாக வந்து பண்ணிடலாம். இப்போ என்னென்னா மனசுலாயோ சொல்லிட்டு நம்ம ஜெயிலர் படத்தில் வந்து நம்ம வில்லன் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதே வச்சு வந்து ஒரு சாங் வந்து பண்ணலாமே. கண்டிப்பாக தலையோ மனசுலாயோன்னு சொல்லணும் ஒரு சாங் கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக பண்ணால் வேறு யாருக்காக பண்ண முடியும்? ஃபென்டாஸ்டிக். நீ பாட்டு வந்து கேட்டேன், ரொம்ப அருமையாக இருக்கு. தகன்னு எரியும் வயசு, வெட பையன் எனக்கு இது புதுசு, கடன்னு ஏறுது என் பல்சு, படன்னு இதயத்துல ட்ரம்ஸு, தகன்னு எரியும் வயசு, வெட பையன் எனக்கு இது புதுசு, கடன்னு ஏறுது என் பல்சு, படன்னு இதயத்துல ட்ரம்ஸு. பாஷை புரியாத ஒரு வார்த்தை வருது, பேச முடியாத ஒரு ஏக்கம் தருதே, நீ டக்குன்னு பார்த்தா திக்குன்னு ஆகும், பக்குன்னு மனசு தானா அடிக்குமே, நீ பச்சுன்னு ஒன்று இச்சுன்னு கொடுத்தா நச்சுன்னு நரம்பு தானா துடிக்குமே. Thank you so much for your time. And thank you Behind Woods for giving me this great opportunity to be interactive. Thank you. Lakshmi Ceramics, எக்கச்சக்க collections, எல்லாமே ready stock. Mizaj, the ultimate destination for men's wedding suits.